ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியாக ராமேஸ்வரம் போயிருந்தோங்க. அதை தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ராமேஸ்வரம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மக்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து காலையில் 11 மணிக்கு தாங்க நைட்டு 11 மணிக்கு தாங்க கிளம்புனோம். அங்கே பார்த்தீங்கன்னா, விடிய காலையில் ஒரு 4:30 மணிக்கு அங்கே வந்து போயிட்டோம். அங்கே வந்து போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக இருந்தது. சரி, அதனால் கொஞ்சம் விடியட்டும் அப்படின்ட்டு உள்ளேயே இருந்தோம். வேனுக்குள்ளேயே இருந்தோங்க. பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா விடிஞ்சிருச்சு. தம்பிங்க வந்து 3 பேருமே மொட்டை போடுறதாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அவங்க போய் மொட்டை போட்டு வரட்டும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கடற்கரையை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. கடல் தண்ணியுமே பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. துணிகளும் அங்கங்கே கிடக்கும். அந்த மாதிரிலாம் இந்த தடவை எதுவுமே இல்லைங்க. தண்ணியும் நல்லா சுத்தமாக இருந்தது. நாங்கள் நல்லா குளிச்சுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தீர்த்தம் ஆடணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் 22 தீர்த்தம் ஆடிட்டு அது பிறகு வந்து துணியெல்லாம் மாற்றிட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே போய் அங்கே போய் ராமேஸ்வர மூர்த்தியை போய் சிவலிங்கத்தை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தாங்க வந்தோம். ஆனால் இந்த தடவை மாதிரி நாங்கள் எந்த தடவும் நிறைய டைம் போயிருக்கேன் ராமேஸ்வரத்துக்கு. ஆனால் இந்த தடவை தாங்க மனசு ஒரு திருப்தியாகவே இருந்தது. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பி எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சுழியில் ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களுக்கு வந்து மோட்ச விளக்குன்னு சொல்லி அங்கே வந்து போடுறது வந்து கொஞ்சம் விசேஷம்னு அப்படின்னு நினப்பாங்க. அதனால் அப்பா இறந்ததுக்கு அங்கே போய் கடையில் போய் மோட்ச விளக்கு வாங்கிட்டு ஒரு மாலையும் கொடுத்தாங்க, எண்ணெய் கொடுத்தாங்க. இதை போய் உள்ளே இருக்க ஐயர்கிட்ட கொடுங்க, அவர் வந்து மோட்ச விளக்குன்னு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்லி கொடுத்தாரு. சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போனாங்க. என் தம்பி தங்கச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா மோட்ச விளக்குன்னு தனியாக விளக்கு மட்டும் வாங்கினாங்க. நான் வந்து எண்ணெயும் மாலையும் வாங்கிட்டேங்க. அதனால் ஐயர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துருந்தோம். 4:30 மணிக்கு தாங்க ஐயர் வந்தார். அவர்கிட்ட கொடுத்தோம். அப்பா பேர் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 200 கேட்டார். 200 எனக்கு இதுக்கெல்லாமா 200 கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். பிறகு பார்த்திங்கன்னா அம்மன் சாமியை கும்பிட போகும்போது என்ன ஐயரை ஏமாற்றிட்டு ஓடுறீங்களா, விளக்கு போட்டால் 200 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நம்மக்கிட்ட தான் சொல்லியிருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எங்கள் மாமா வந்து 200 கொடுத்தாருங்க. சரின்னு சொல்லி கொடுத்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி திரும்ப சிவகாசிக்கு வந்துட்டோங்க. சிவகாசிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 6:30 ஆயிடுச்சுங்க. அதாவது அவ்வளோ தூரம் ராமேஸ்வரம் போயிட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்தது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு வந்தோன்னா எப்படியும் நைட்டு 11 மணி 12 மணி அந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் போனோன்னா ராமேஸ்வரம் மட்டும் போக மாட்டோம். அங்கே வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி இருக்குது, பிறகு ராமர் பாதம் இருக்குது, பிறகு பார்த்திங்கன்னா அந்த அனுமன் சாமி அதுக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குது. பிறகு பார்த்திங்கன்னா அங்கே அந்த பாலம் கட்டினாங்கல்ல, ராமர் பாலம் கட்டினார்ல, அந்த கல்லெல்லாம் மிதக்க விட்டு அதெல்லாம் போய் பார்த்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக எப்படியும் நம்ம நைட்டு வர ஒரு 11 மணி 12 மணி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என் பையனை வேறு வீட்டில் விட்டு போயிருந்தேன். அதனால் எப்படியும் கண்டிப்பாக லேட் ஆகும்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா சாயந்தரம் 6:30 மணிக்கெலாம் வந்துட்டோங்க. வந்தது கொஞ்சம் டயர்டாகவே இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தம்பி தான் கூப்பிட்டு போயிருந்தான் வேன் பிடிச்சி. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சிவகாசியில் தான் இருக்கான். நாங்கள் வந்து எல்லோரும் அவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். ட்ரெயின்லேருந்து இறங்கினோன்னே டீ போட்டு கொடுத்தாங்க. அவங்களாம் அப்போ தான் டயர்டாக தான் வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி டீயை கொடுத்துட்டு நான் தம்பி வீட்டிலே சொல்லிட்டேன், அப்பா நான் சாமி நம்மளாலாம் சமைக்க முடியாதுங்க, ஆளுக்கு 2 சப்பாத்தி வாங்கிட்டு போயிடும் அப்படின்ட்டு எனக்கு மாமாவுக்கு பிறகு பையனுக்கு 3 பேர்த்துக்கு சேர்ந்து சப்பாத்தி வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. ராமேஸ்வரம் போயிட்டு வந்ததில் வந்து ஒரு ரொம்பவே மனசு திருப்தியாக இருந்ததுங்க. சாமி கும்பிட்டதும் சரி, அங்கே போய் கடலில் நீராடினதும் சரி, ரொம்பவே சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருந்ததுங்க. பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிரைவருக்கு அப்படியே பக்கத்து சைடில் தாங்க உட்காந்துருந்தோம். இவருக்கு பாருங்கள் எவ்வளோ ஜாலின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க ஊதுற பபுள்ஸை வாங்கி அதை வாங்கி ஊதிக்கிட்டு பிள்ளைங்களோடலாம் விளாண்டுக்கிட்டே வந்தார். சரி சும்மா தானே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை விளாட்றத வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்தேங்க. நான் வீடியோ எடுக்கவும் ஆள் கூட கொஞ்சம் குஷியாகிட்டார். பாருங்கள் என்னென்ன அலப்பறை பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லிட்டு
இப்படி தாங்க நாங்கள் ராமேஸ்வரம் போன ட்ரிப் வந்து நல்லாவே சந்தோஷமாக மனநிறைவாக அமைஞ்சதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி மக்களே. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிக்கும் அப்படின்றவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். ஃபேமிலியாக போனது ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஓகே உறவுகளே, பாய் பாய்.